அதாவது ஏவோட வேல்யூ 1/2 பியோட வேல்யூ 2/3 அப்படின்னா a + b வகுத்தல் a - bஐ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போடலாமா? a + b a - b. ஃபஸ்ட்டு a + b யோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். a + b இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1/2 ப்ளஸ் பியோட வேல்யூ 2/3. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஏன்னா கீழே வேறு நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3 ப்ளஸ் 2 4. இதை இப்படி மல்டிபிள் பண்ணுறோம், இதை இப்படி மல்டிபிள் பண்ணுறோம். இதுதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 3 2 6. ஸோ 3 + 4 நமக்கு 7/6ன்னு கிடைக்குது a + bயோட வேல்யூ. சரிங்களா? அடுத்தது a - bயோட வேல்யூ. a - b ஈக்குவல் டு 1/2 மைனஸ் 2/3 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கினா 6. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1 3 3 மைனஸ் 2 4. ஸோ -1/6ன்னு கிடைக்கிது. a + bனா 7/6, a - bனா -1/6ன்னு நமக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம a + b வகுத்தல் a - b. ஸோ a + bனா 7/6 வகுத்தல் -1/6. இது எப்படி எழுதலாம்? பெருக்கல்ல மாற்றணும்னா 7/6 இது பெருக்கல்ல மாற்றணும்னா இந்த 6 மேலே போய்டும், இந்த -1 கீழே வந்துடும். ஸோ 6/-1 6க்கு 6 கேன்சல் பண்ணியாச்சா? ஸோ 7/-1 இஸ் ஈக்குவல் டு -7. இதுதான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் செகண்ட் சப்டிவிஷன். ஏவோட வேல்யூ -3/5, பியோட வேல்யூ 2/15ன்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ -3/5, பியோட வேல்யூ 2/15. ஸோ a + b ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். a + b இஸ் ஈக்குவல் டு -3/5 ப்ளஸ் 2/15. சேம் ப்ராசஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இது பெருக்குனா 15 5. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது போது எல்சிஎம் எடுத்துக்கலாமே. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 5, 15. எல்சிஎம் எடுக்கிறோம். 5ஆல் பண்ணால் 1 5 5 3 5 15. 3ஆல் பண்ணால் 1, 1ன்னு கிடைக்கிது. அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு மீசிமா ஈக்குவல் டு 5 × 3 ஈக்குவல் டு 15ன்னு கிடைக்கிது. அப்போ எல்சிஎம் வேல்யூ நமக்கு 15 தானே கிடைக்கிது. ஸோ அந்த 15 கீழே எடுத்துக்கிறோம். இந்த 5 கூட எதை பெருக்குனா நமக்கு 15 கிடைக்கும்? 3 தானே. ஸோ அதே 3ஆல் மேலே பெருக்கிக்கலாம். -3 × 3. இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே 15 தான் இருக்குது, அதனால் அந்த 2 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ -9 ப்ளஸ் 2/15. -3 × 3 -9. ஸோ இங்கே -9ல் 2 போச்சுன்னா -7/15. இதுதான் இதுக்குரிய விடை. a + bயோடைய வேல்யூ. அடுத்தது a - bயோடைய வேல்யூ. ஸோ a - bனா -3/5 -2/15. சேம் இதுக்கு எல்சிஎம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 15 தான். இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும்? நமக்கு -9 தானே கிடைக்கிது. கிராஸ் மல்டிபிள்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 3ஆல் பெருக்குனா 15ன்னு கிடைக்கும். அதே 3ஆல் பெருக்குனா -9 மேலே போட்ட அதே ப்ராசஸ். -2 ஈக்குவல் டு -11/15ன்னு கிடைக்குது. இது a - bயோட வேல்யூ. ஸோ a + b வகுத்தல் a - b ஈக்குவல் டு -7/15 வகுத்தல் -11/15. இப்போ இது பெருக்கல்ல மாற்றணும்னா -7/15 பெருக்கல் 15/11. ஸோ 15க்கு 15 கேன்சல். ஸோ -7/11 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? இப்போ 8ஆம் வகுப்பில் பயிற்சி 1.2 7வது சம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 8வது சம்மை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.